என் வாழ்க்கையில் நான் என்ன நினச்சாலும் அது நடக்கவே நடக்காது. நான் நினச்சதுக்கு எதிர்மறையான ஒரு விஷயம் மட்டும்தான் நடக்கும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, நம்ம நினைக்கிற எல்லா விஷயத்தையும் சாதிச்சிக்க முடியும். எப்படி சாதிக்கிறது? அதை பல புத்தகங்கள் சொல்லிக் கொடுத்துருக்கு. அப்படி சிறப்பாக சொல்லிக் கொடுத்த ஒரு புத்தகம் தான் திங்க் அண்ட் க்ரோ ரிச். ரிச் அப்படின்னு போட்டிருக்கிறதுனால இந்த புத்தகம் பணக்காரன் ஆகிறது எப்படின்னு சொல்லித்தரக்கூடிய ஒரு புத்தகம் மட்டும் கிடையாது. வாழ்க்கையில் எதை நினச்சாலும் எப்படி அடையலான்னு சொல்லிக் கொடுத்துருக்கு. இந்த புத்தகத்தை படிக்கும்போது புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஆனால் இதுலேருந்து பல பாடங்களை நான் திரும்ப திரும்ப படித்து கற்றுக்கிட்டேன். என் வாழ்க்கையவே அது மாற்றிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். எப்படிப்பட்ட பாடங்கள் என் வாழ்க்கையை மாற்றுது அதுதான் இன்றைக்கி உங்கள் கூட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நான் படிக்கிற புக்ஸோட சம்மரிஸ் அப்லோட் பண்ணுவேன். நான் படிச்சதுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தை உங்க கூட ஷேர் பண்ணிப்பேன். நான் படிச்சதுலேயே நல்ல புக்ஸை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவும் செய்வேன். அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாடம் என்ன தெரியுமா? வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறணும்னா ஜென்ரல் நாலேஜை நிறைய சேர்த்து வச்சுக்கிட்டா பத்தவே பத்தாது. நம்ம எல்லாரும் அறிவை வளர்த்துக்கிறது அப்படின்னா நிறைய ஜென்ரல் நாலேஜை வளர்த்துக்கிறது அப்படின்னு நினைப்போம். நிறைய ஜென்ரல் நாலேஜ்ன்றது முக்கியம் கிடையாது, ஸ்பெஷலைஸ்டு நாலேஜ் அப்படின்றது முக்கியம். நான் என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கனோ, நான் எதில் முன்னேறணும்னு நினைக்கிறேனோ அது சார்ந்த அறிவை வளர்த்துக்கிறப்ப தான் எனக்கு வெற்றி கிடைக்கும். ஏதோ ஒரு விஷயத்தை நான் படிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா, சீன பெருச்சுவர் எந்த வருஷத்தில் கட்டப்பட்டது அப்படின்றதெல்லாம் நான் படிக்கிறேன்னா நான் பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக வரப்போகிறது கிடையாது. என் துறை சார்ந்த எனக்கு பயனளிக்கக்கூடிய அறிவை வளர்த்துக்கிட்டால் மட்டும்தான் வெற்றின்றது கிடைக்கும். ஒரு உதாரணத்துக்கு நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கில் இருக்குது, அதுதான் பேசும் திறமை. நல்லா பேச தெரிஞ்சதுன்னா எந்த ஒரு டீலையும் உங்களால் முடிக்க முடியும், எப்படிப்பட்ட வேலையும் உங்களால் பெற முடியும், ஒரு வேலையில் சம்பள உயர்வை அடைய முடியும். வாழ்க்கையில் பெரிய வெற்றி அடையணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படின்றது தேவை. நம்ம எல்லாருக்குமே தமிழில் ரொம்ப ஃப்ளூவெண்ட்டாக பேச தெரியும், ஆனால் ஆங்கிலத்தில் பேச தர்றது கிடையாது. இன்றைக்கி நான் ஒரு பிஸ்னஸை வெளி உலகத்துக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னாலோ, இல்லை நான் வேலை பார்க்குற இடத்துல இன்னும் பெட்டரான ஒரு பொசிஷனுக்கு போகணும் அப்படின்னாலோ, ஒரு கார்ப்பரேட்டில் வேலை பார்க்குறேன் அப்படின்னாலோ ஆங்கிலம்ன்றது தேவைப்படுது. இந்த ஆங்கிலம்ன்றது ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஸ்கில். இதை ஒழுங்காக வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த துறையில் நல்லா வளர முடியும். ஆங்கிலத்தை வளர்த்துக்கிறதுக்கு என்ன செய்யணும்? நம்ம கூட இருக்கிறவங்க கூட ஆங்கிலத்தில் பேசி பழகணும். ஆனால் என் கூட இருக்கிறவங்க கூட ஆங்கிலத்தில் பேசி பழகிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கிறது கிடையாது. அப்போ இந்த ஆங்கிலம் பேசக்கூடிய திறமையை வளர்க்கறதுக்கு நான் என்ன செய்யலாம்? ஒரு நிமிஷம் பாருங்கள். ஐ எம் கோயிங் ஹோம் டவுன், 2 days லீவ் வேணும். நல்ல முயற்சி. இந்த சென்டென்ஸை இப்படி சொல்லலாம்: ஐ எம் கோயிங் டு மை ஹோம் டவுன் அண்ட் ஐ நீட் 2 days லீவ். இதுதான் சரி. இது ஓகேவா? பார்த்தீங்களா, இன்ஸ்டண்ட்டாக கரெக்ஷன் கொடுத்துருச்சு. இப்போ ஆங்கிலத்தில் ஒரு சந்தேகம் கேட்டு பார்க்கலாம். சரி நோவா, எய்தர் நைதர் ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? நான் இதை சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றேன். either மீன்ஸ் ரெண்டுல ஏதாவது ஒன்று. எக்ஸாம்பிள், யூ கேன் சிட் either here or there. neither மீன்ஸ் ரெண்டுமே இல்ல. எக்ஸாம்பிள், ஐ வாண்ட் neither டீ nor காஃபி. இது புரிஞ்சதா? பார்த்தீங்களா, ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி எனக்கு தமிழ் வழியிலேயே ஆங்கிலத்தை எவ்வளோ அழகாக சொல்லி தருது. இது மட்டும் இல்லாமல் உங்களோட ஆஃபீஸ் ஒர்க்காக இருக்கட்டும், இல்லை பிஸ்னஸ் ஒர்க்காக இருக்கட்டும், அது ரிலேட்டட் பல விஷயங்களை ரொம்ப குவாலிட்டியாக ரொம்ப குயிக்காக இதில் பண்ணிக்க முடியும். ஒரு மெயில் டிராஃப்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு இங்கிலீஷில் இருக்கக்கூடிய விஷயத்தை தமிழுக்கு மொழிபெயர்க்கிறதா இருக்கட்டும், எல்லாத்தையும் ரொம்ப குவாலிட்டியாக குயிக்காக இது உங்களுக்கு பண்ணித்தரும். இந்த 24/7 ஏஐ இங்கிலீஷ் டீச்சர் கூடவே நிறைய அன்லிமிட்டெட் இன்ட்ராக்டிவ் ஆக்டிவிட்டீஸும் இருக்குது. அதை தொடர்ந்து தினமும் பயிற்சி பண்ணுறது மூலிமா உங்களோட இங்கிலீஷ் கம்யூனிகேஷனை, வெக்காபுலரியை, ப்ரொனன்சியேஷனை, கிராமரை உங்களால் ரொம்பவே சூப்பராக இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். அதோடு சேர்த்து ஒரு பர்சனல் டீச்சரும் உங்களுக்கு கொடுப்பாங்க. அவங்க உங்களோட ப்ராக்ரஸை மானிட்டர் பண்ணுவாங்க, உங்களோட கேள்விக்கு பதில் கொடுப்பாங்க, உங்களை தொடர்ந்து மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் சூப்பர் நோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ். இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் இதுதான். கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கும் அதிகமான மாணவர்கள் இதில் ஃப்ரீ டைம்லேயே ஆங்கிலத்தை ரொம்ப சிறப்பாக கற்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இங்கிலீஷ்ன்ற ஸ்பெஷலைஸ்ட் நாலேஜை நீங்கள் வளர்த்துக்கிட்டு உங்களோட ஜாபில், கரியரில், பிஸ்னஸில் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணுன்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்கன்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் ஜாயினிங்கான லிங்க்கை கொடுத்துருக்கேன். அதன் மூலிமா ஜாயின் பண்ணக்கூடிய முதல் 100 பேருக்கு மட்டும் 70% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் ஆப்பர்ச்சுனிட்டியை வேஸ்ட் பண்ணாமல் உடனடியாக ஜாயின் பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். எதை வேணாலும் உங்களால் சாதிக்க முடியும். ஆனால் அதுக்கு முதல்ல அந்த விஷயத்தை சாதிக்கணுன்ற ஆசை உங்களுக்கு தேவை. எந்த ஒரு விஷயத்து மேலே ஆசை இல்லையோ அதை கண்டிப்பாக நீங்கள் சாதிக்க போகிறதே கிடையாது. நீங்கள் செய்ய வேண்டிய முதல் விஷயம், எதை நீங்கள் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை சாதிக்கணுன்ற ஒரு மிகப்பெரிய ஆசையாக நீங்கள் மாற்றிக்கிட்டாகணும். தாமஸ் ஆல்வா எடிசன் லைட் பல்பை கண்டுபிடிக்கிறதுக்கு 10,000 தடவை தோற்று போனாராம். 10,000 தடவை தோற்றும் திரும்ப முயற்சிக்கணுன்ற எண்ணம் எப்போ வரும்னா, அதை நான் கண்டுபிடிச்சாகணுன்ற ஒரு தீவிரமான ஆசை எனக்கு இருந்தால் மட்டும்தான். காதலனையோ காதலியவோ பார்க்குறதுக்கு எவ்வளவு தடையை தாண்டி நம்ம போவோம்? அப்படி போகிறதுக்கு ஒரு காரணம் அவங்க மேலே நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய அன்பும் ஒரு ஆசையும் தான். அந்த அன்பும் அந்த ஆசையும் நீங்கள் எதை சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது மேலே இருந்தால் மட்டும்தான் உங்களால் அதை சாதிக்க முடியும். ஆசைக்கு அடுத்து நமக்கு தேவையான ஒரு விஷயத்தோட பேர் தான் நம்பிக்கை. இதனால் அடைய முடியும் அப்படின்னு நான் நம்பினா தான் அதற்கான வேலையை நான் செய்வேன்.
என்னால் எப்படி இருந்தாலும் ஒரு பல்பை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு நம்பினதுனால தான் 10,000 தடவை தோத்தாலும் அதுக்கப்புறமா அவருக்கு முயற்சி பண்ணுன்ற ஒரு எண்ணம் வந்துச்சு. என்னால் இது முடியாதுன்னு எப்போ நினைக்கிறேனோ அப்போ நான் முயற்சியை கைவிடுவேன். ஆசைக்கு அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த நம்பிக்கை. இதனால் செய்ய முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இருந்தால் மட்டும்தான் அதை செய்யறதுக்கான முயற்சியில் ஈடுபடுவேன். இந்த நம்பிக்கையை வளர்த்துக்கிறது அவ்வளவு கடினமான விஷயம் கிடையாது. இதில் ரொம்ப அழகான ஒரு ஸ்ட்ராட்டஜியை சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு பேர் தான் ஆட்டோ சஜஷன். எந்த விஷயத்தை நான் அடையணும்னு நினைக்கிறேனோ, எது என்னால் முடியும்னு நான் நம்புகிறேனோ அதை திரும்ப திரும்ப எனக்கு நானே இது என்னால் முடியும் அப்படின்னு சொல்லணும். இது என்னால் முடியும்னு சொல்கிறத விட இதை நான் ஏற்கனவே அடைஞ்சிட்டேன்ற ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப எனக்கு நான் சொல்லிக்கணும். கேட்குறதுக்கு விசித்திரமாக இருந்தாலும் முகமது அலி தி கிரேட்டஸ்ட்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மனிதர். அவர் முதல் ஹெவி வெயிட் சாம்பியனை ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே, முதல் தடவை குத்து சண்டை போட்டியில் அவர் வெற்றி அடைகிறதுக்கு முன்னாடியிலிருந்தே ஐ எம் தி கிரேட்டஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாராம். ஐ எம் தி கிரேட்டஸ்ட்னு அவர் திரும்ப 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 வாழ்க்கையில் எதையும் சாதிக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்து சொன்னதுனால தான் இன்றைக்கி அவரை உலகம் தி கிரேட்டஸ்ட் அப்படின்னு கூப்பிடுது. உங்களையும் இந்த உலகம் தி கிரேட்டஸ்ட்னு கூப்பிடும். ஆனால் முதல்ல அதை யார் தெரியுமா கூப்பிடுவா? நீங்கள் தான். உங்களை நீங்கள் முதல்ல தி கிரேட்டஸ்ட்னு திரும்ப திரும்ப கூப்பிட்டு பாருங்கள், இந்த உலகம் கட்டாயம் கூப்பிடும். நீங்கள் வாழ்க்கையில் எதை போய் அடைவீங்க தெரியுமா? சும்மா இருக்கும்போது ஒரு ஃப்ரீ டைமில் எதை பற்றி அதிகமாக கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அதை தான் போய் அடைவீங்க. நீங்கள் சும்மா இருக்கும்போது எதை பற்றி கற்பனை பண்ணுவீங்க? இன்றைக்கி இரவு என்ன சாப்பிட்லாம், எந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்லாம், ஸ்விக்கியில் என்ன ஆர்டர் பண்ணலாம், எந்த சினிமா பார்க்கலாம், இன்றைக்கி கிரிக்கெட்டில் யார் ஜெயிப்பா அப்படின்னு தான் நீங்கள் கற்பனை பண்ணிக்கிட்டு இருப்பீங்கன்னா நீங்கள் ஆசைப்படக்கூடிய விஷயத்தை நீங்கள் அடைய போகிறதே கிடையாது. சும்மா இருக்கும்போது என்னோடய சாதாரண நேரத்தில் என்னோடய கற்பனையில் என்னோடய சாதனை தான் ஓடிக்கிட்டு இருக்கணும். நான் எதை சாதிக்கணும்னு நினைக்கிறேனோ, எதை போய் அடையணும்னு நினைக்கிறேனோ அதை அடைஞ்சா மாதிரியான கற்பனை திரும்ப திரும்ப எனக்கு ஓடும்போது தான் அது மீது இருக்கக்கூடிய ஆசையும் வளரும், அது மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையும் வளரும். அதற்கான மிகப்பெரிய முயற்சியை, கடின உழைப்பை நான் கொடுப்பேன். வால்ட் டிஸ்னியை பற்றின ஒரு சின்ன கதை சொல்கிறேன். அவர் சிறு வயதில் ரொம்ப ஏழை. அவர் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன பூங்கா இருக்கும். அந்த பூங்காக்குள்ளே ஒரு நாளாவது போயிட மாட்டோமா அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்பார். ஆனால் அந்த பூங்காக்கு போகிறதுக்கான காசு, அந்த கொஞ்சம் சொற்பமான காசு கூட அவர்கிட்ட கிடையாது. அந்த பூங்காவோட வெளியில் இருக்கிற வேலியில் இருக்கிற சின்ன ஓட்டை மூலிமா அந்த பூங்காவை பார்த்துக்கிட்டே இருப்பாராம். ஒரு நாள் கூட அந்த பூங்காக்குள்ளே போனதில்லை. அப்போல்லாம் சும்மா இருக்கும்போது என்ன கற்பனை பண்ணுவார் தெரியுமா? பூங்காக்குள்ளே தான் போனதாக கற்பனை பண்ணிக்கிட்டே இருப்பார். அவரோட கற்பனையில் எப்போவுமே பூங்கா மட்டும்தான் இருக்கும். கடைசியில் இந்த உலகத்திலே மிகப்பெரிய பூங்காவோட பேர் என்ன தெரியுமா? டிஸ்னிலேண்ட். அவர் பூங்காவை பற்றி சின்ன வயதுலேருந்து கற்பனை பண்ணிக்கிட்டே இருந்ததுனால மட்டும்தான் அவ்வளோ பெரிய பூங்காவை அவரால் உருவாக்க முடிஞ்சுது. அவர் ஏதோ கார்ட்டூன்லாம் உருவாக்குனார். கடைசியில் பூங்கா உருவாக்கணுன்ற எண்ணம் எங்கேருந்து வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? சின்ன வயதுலேருந்து நம்ம ஒரு பூங்காவுக்கு போகணுன்னு நினச்சோமே, அதுக்கு போகவே முடியலையே அப்படின்னு அவருக்கு தோணியிருக்கும். சின்ன வயதுலேருந்து பூங்காவை பற்றியே கற்பனை பண்ணிக்கிட்டு இருந்ததுனால அவர் ஒரு காலத்தில் என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும் போது பூங்காவை உருவாக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்திருக்கும். ஐடியா தான் இந்த உலகத்தில் எல்லா விஷயத்தையும் உருவாக்குது. முதல்ல இந்த உலகத்தில் உருவான எல்லா விஷயமும் ஒரு நபரோட ஐடியாவாக தான் இருக்குது. இந்த சேனலை ஒரு காலத்தில் நான் இதை செய்யலாமே அப்படின்ற ஒரு ஐடியாவை தான் வச்சுருந்தேன். இப்படிப்பட்ட ஐடியா எங்கேருந்து நமக்கு வரும்னா, எதை தொடர்ந்து நம்ம கற்பனை பண்ணுறோம் அப்படின்றதுலேருந்து தான் வரும். வால்ட் டிஸ்னி தொடர்ந்து பூங்காவை பற்றி கற்பனை பண்ணார். பூங்காவை உருவாக்கணுன்ற ஐடியா அவருக்கு வந்தது. நீங்கள் வாழ்க்கையில் எதை சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை பற்றின கற்பனையை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க. அதை பற்றின கனவுகளை கண்டுக்கிட்டே இருங்க. அது சம்மந்தப்பட்ட நிறைய ஐடியா உங்களுக்கு வரும். அந்த ஐடியா உங்களை அதை நோக்கி கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகும். உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத முடிவெடுத்ததுக்கப்புறம் அதை எப்படி போய் அடைய போகிறேன் அப்படின்ற ஒரு திட்டம் நமக்கு கட்டாயம் இருக்கணும். எந்த இடத்துக்கு போகணுன்னாலும் அதுக்கு சில திட்டங்கள்ன்றது தேவை. திட்டம் சரியாக தான் இருக்கணும். எனக்கு எல்லாமே தெரிஞ்சாதான் ஒரு திட்டத்தை தீட்ட முடியும் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு ஒரு திட்டத்தை தீட்டுங்க. அதை முயற்சி பண்ணி பாருங்கள், அதை எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள், அதை செயல்படுத்தி பாருங்கள். அப்படி செயல்படுத்தும் போது அதில் சில தோல்விகள் வரும். அந்த தோல்விகள் உங்களுக்கு நிறைய பாடத்தை கற்றுக் கொடுக்கும். அந்த பாடத்தை வச்சு உங்களோட திட்டத்தை உங்களால் மெருகேற்ற முடியும், மேம்படுத்த முடியும். தொடர்ந்து எதை சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது சம்மந்தப்பட்ட பல விஷயங்களை படிச்சுக்கிட்டே இருங்க. அப்படி படிச்சுக்கிட்டே இருக்கிறப்போ அதை வச்சு கூட உங்களால் உங்களோட திட்டத்தை மேம்படுத்த முடியும். திட்டம்னு ஒன்று இருக்கிறது சரியாகவே இருந்து நம்மளை நம்ம பாதையில் கூட்டிகிட்டு போகிறதுக்காக மட்டும் கிடையாது. நம்ம பாதையில் போகணுன்றதை ஞாபகப்படுத்துறதுக்குனே ஒரு திட்டம் நமக்கு தேவை. நான் நடக்கணும் அப்படின்றத சொல்கிறதுக்கு தான் திட்டம் தேவையே தவிர எந்த திசையில் நடக்கணுன்றதை அது ஆரம்பத்தில் சொல்ல வேண்டிய தேவை கிடையாது. ஒரு திட்டத்தை உருவாக்குங்க. அது தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை தொடர்ந்து மெருகேற்றுங்க. ஏதாவது ஒரு ஸ்கில்லை நான் வளர்த்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா முதல்ல முடிவெடுக்கும் திறனை வளர்த்துக்கோங்க. எப்படி நான் முடிவெடுக்கிறது, எப்படி குயிக்காக முடிவெடுக்கிறது அப்படின்ற திறனை வளர்த்துக்கோங்க. இங்கே சாதனையாளர்கள் எல்லாருமே அவங்க வாழ்க்கையில் தொடர்ந்து நிறைய முடிவுகள் எடுத்திருக்காங்க. முடிவை அப்புறம் எடுத்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போடுறது தான் உங்களோட சாதனையை உங்களை நோக்கி அழைச்சிட்டு வராமல் செய்யக்கூடிய ஒரு விஷயம். தொடர்ந்து நிறைய முடிவுகள் எடுங்க. அது தவறாக போனாலும் பரவாயில்ல, அதிலிருந்து பல பாடங்களை கற்றுப்பீங்க. நிறைய தவறான முடிவுகள் எடுத்தால் தான் சரியான முடிவு எடுக்கிறது அப்படின்றத உங்களால் கற்றுக்க முடியும். இன்னொரு மந்திர வார்த்தை என்ன தெரியுமா? விடாமுயற்சி. தொடர் முயற்சிக்கும் விடாமுயற்சிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. தொடர் முயற்சினா ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்கிறது.
விடாமுயற்சினா அதுவும் ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப செய்கிறது தான். ஆனால் தொடர்ந்து நான் தோத்துக்கிட்டு இருக்கிறப்பையும், தொடர்ந்து கஷ்டத்தில் இருக்கிறப்பையும், உன்னால் முடியாதுன்னு அடுத்தவங்க சொல்கிறப்பையும், என்னால் முடியுமான்ற சந்தேகம் எனக்கே இருக்கிறப்பையும் நான் தொடர்ந்து இதே கன்சிஸ்டன்சியாக இதே தொடர் முயற்சியை செய்கிறேன் அப்படின்னா அதுக்கு பேர் விடாமுயற்சி. இந்த விடாமுயற்சி உங்கள்கிட்ட இருந்தால் மட்டும்தான் எங்கே நீங்கள் போகணுன்னாலும் போக முடியும். கொலனல் சாண்டர்ஸ் கிட்டத்தட்ட 1000 தடவை நிராகரிக்கப்படுறாரு. அவர் ஒரு சிக்கன் ரெசிபியை எடுத்துகிட்டு போய் நிறைய ஹோட்டலில் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு கொடுத்துக்கிட்டே இருக்கார். யாராலையுமே அதை வாங்கிக்க முடியல. 1000 தடவை அவர் நிராகரிக்கப்பட்டதுக்கப்புறம் அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? KFCயை உருவாக்குனார். இன்றைக்கி உலகத்தில் எல்லா நாட்டிலையும் கிட்டத்தட்ட KFC இருக்குது. எல்லா நாட்டு மக்களுக்கும் பிடிச்ச உணவாக இந்த KFC சிக்கன்றது இருக்குது. அப்படிப்பட்ட சிக்கன் 1000 தடவை நிராகரிக்கப்பட்டு திரும்பவும் முயற்சி பண்ணதுனால மட்டுமே கிடைச்ச ஒரு விஷயம். நீங்கள் எங்கே போகணுன்னு ஆசைப்பட்டீங்களோ அந்த இடத்துக்கு 1000 தடவை நிராகரிக்கப்பட்டதுக்கு அப்புறமும் போவீங்களா அப்படின்ற கேள்வியை கேளுங்க. போனால் மட்டும்தான் உங்களால் அந்த இடத்துக்கு போய் சேர முடியும். இந்த உலகத்தில் நான் தனியாக வெற்றி அடைஞ்சேன் அப்படின்ற ஒரு நபர் கிடையவே கிடையாது. எவ்வளோ பெரிய வெற்றியை வேணால் அடைஞ்ச நபராக இருக்கட்டும், அவர் தனியாக அவர் மட்டுமே அந்த வெற்றி அடைஞ்சார் அப்படின்னு இந்த உலகத்தில் ஒரு ஆள் கூட கிடையாது. நீங்களும் வெற்றி அடையணும், ஏதோ ஒரு இடத்துக்கு போய் சேரணும் அப்படின்னா உங்களால் தனியாக போகவே முடியாது. உங்களுக்கு நிறைய பேரோட உதவி தேவை. குரூப் ஆஃப் மாஸ்டர் மைண்ட் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. நிறைய மாஸ்டர் மைண்ட்ஸ் உங்களுக்கு தேவை. நிறைய சிந்திக்கக்கூடிய நண்பர்கள் உங்களுக்கு தேவை. என் கூட இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நான் எங்கே போய் சேரணும்னு நினைக்கிறேனோ அது சார்ந்த அறிவு இல்லையே அப்படின்னு கேட்டால் நண்பர்கள் உங்கள் கூடயே இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. இந்த மாதிரி புத்தகத்தில் இருக்கலாம், ஏதோ ஒரு யூடியூப் வீடியோவில் இருக்கலாம், நிறைய போஸ்ட்டில் இருக்கலாம், நிறைய ஆர்டிகல்ஸில் இருக்கலாம். தொடர்ந்து இந்த மாஸ்டர் மைண்டை படிச்சுக்கிட்டே இருங்க. அவங்கள்ட்டேருந்து நிறைய கருத்தை வாங்கிக்கிட்டே இருங்க. நீங்கள் ஆசைப்படுற இடத்துக்கு போய் சேரணுன்னா நடுவில் நிறைய தடைகள் வரும். அந்த தடைகளை தாண்டியாகணும். அப்படிப்பட்ட தடைகளோட பேரில் என்ன தெரியுமா? பயம். ஒவ்வொரு தடவை உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரப்பையும், ஒரு புதிய முயற்சியை நீங்கள் செய்கிறப்பையும் அங்கே கண்டிப்பாக பயம்ன்றது வர்றது ரொம்ப சகஜம்தான். அதை நம்மளால் செய்ய முடியுமா? ஒருவேளை அதை செய்ய போய் இருக்கிறதும் போயிடுமா அப்படின்ற மாதிரியான பயம் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் என்ன நினைப்பாங்க, என்னை சுற்றி இருக்கிற நபர்கள் என்ன நினைப்பாங்க, என்னை ஏற்றுக்காமல் போயிடுவாங்களா அப்படின்ற பலவிதமான பயம் வரும். சாதிக்கணும்னு நினைக்கிறப்போ நமக்கு வரக்கூடிய எல்லா எதிர்மறையான சிந்தனைக்கு பின்னாடியும் இந்த பயம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். ஒவ்வொரு தடவையும் நீங்கள் என்ன செய்யணும்? இப்படிப்பட்ட எதிர்மறையான சிந்தனைகள் வருதுன்னா இங்கே நான் எதை பார்த்து பயப்படுறேன் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இது சாதாரணம் தான் அப்படின்னு அதை ஏற்றுக்கிறது மூலியமாக உங்களால் அதை கடந்து செல்ல முடியும். இந்த பயம் வர்றது சாதாரணம் தான், இருந்தாலும் என் முயற்சியை நிறுத்த போகிறதில்ல அப்படின்ற ஒரு எண்ணத்துக்குள்ளே நீங்கள் வரணும். உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினைக்கிற விஷயம் அது உங்களுக்கு கிடைக்காம போகிறதுக்கு நிறைய காரணங்கள் இருந்தாலும் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு காமனான மிகப்பெரிய காரணம் என்ன தெரியுமா? நான் வேணும்னு நினைக்கிறது என்னன்னே எனக்கு தெரியாமல் இருக்கிறது. எனக்கு என்ன வேணுன்றதை தெளிவாக புரிஞ்சிக்காம அது எனக்கு வேணும்னு நான் ஆசைப்படுறப்போ அது எனக்கு கிடைக்க போகிறதே கிடையாது. முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது எனக்கு என்ன வேணும் அப்படின்றத கிளியராக எழுதணும். எனக்கு என்ன வேணுன்றதை தெளிவாக நான் சொன்னால் மட்டும்தான், தெளிவாக நான் புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அதை என்னால் அடைய முடியும். இந்த ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு என்ன வேணுன்றதை திரும்ப திரும்ப எழுதி படிக்க சொல்கிறார். ஒவ்வொரு நாள் இரவும் உங்களுக்கு என்ன வேணுன்றதை வாய் விட்டு படிக்க சொல்கிறார். அப்படி படிக்கும்போது இந்த பிரபஞ்சம் அதை உங்களுக்கு பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் உண்மையான காரணம் என்னென்னா, அப்படி திரும்ப திரும்ப நீங்கள் படிக்கும்போது தான் உங்களுக்கு என்ன வேணுன்றதை ஞாபகத்திலே வச்சுக்கிட்டு இருப்பீங்க. நம்ம வாழ்க்கையில் பல முடிவுகள் எடுக்கிறதுக்கான தேவை ஏற்படும். அந்த ஒவ்வொரு முடிவையும் நம்மளோட வெற்றிக்கான முடிவாக நம்ம எடுக்கணும். நமக்கு என்ன வேணும், எது நம்மளோட வெற்றின்றதை புரிஞ்சிக்காமலே இருந்தோம் அப்படின்னா, அதை தொடர்ந்து நம்ம ஞாபகப்படுத்திக்காமல் இருந்தோம்னா இப்படிப்பட்ட சூழலில் தவறான முடிவெடுக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். என்னோட வெற்றின்றது பணமாக இருக்கலாம், இல்லை என்னோட வெற்றின்றது என்னோட ஆரோக்கியமாக இருக்கலாம், என்னோட வெற்றின்றது என்னோட குடும்பமாக இருக்கலாம். எது என்னோட வெற்றின்றதை நான் தொடர்ந்து ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு இருந்தால் தான் எனக்கு முன்னாடி வரக்கூடிய ஒவ்வொரு முடிவையும் நான் சரியாக எடுப்பேன். பணம் தான் வெற்றின்றதை நான் புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா எனக்கு முன்னாடி பணத்தை இழக்கக்கூடிய ஒரு முடிவு எடுக்க வேண்டிய சூழல் வந்தால் அதை நான் எடுக்க மாட்டேன். ஆரோக்கியம் தான் வெற்றின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா ஒரு ஜங்க் ஃபுட்டை சாப்பிட போகிறப்போ அந்த முடிவை எடுக்க மாட்டேன். எது உங்களோட வெற்றின்றதை நீங்கள் டிஃபைன் பண்ணுங்கள். ஆனால் அதை மறக்காமல் இருங்க. திரும்ப திரும்ப உங்களுக்கு நீங்களே ஞாபகப்படுத்திக்கோங்க. அடுத்து உங்களுக்கு தேவையானது ஒரு நேர்மறையான மனப்போக்குன்றது உங்களுக்கு தேவை. லைஃப்பில் என்ன வேணால் நடக்கட்டும், எல்லாத்தையும் எப்படி நான் பாசிட்டிவாக பார்க்கணும் அப்படின்ற கேள்வியே கேளுங்க. உங்களுக்கு முன்னாடி சின்ன ஒரு நெகட்டிவான விஷயம் நடக்குது அப்படின்னு இருக்கட்டும், அந்த இடத்துல இருந்து பாசிட்டிவாக எதை நான் எடுத்துக்கலாம் அப்படின்ற கேள்வியை நீங்கள் கேளுங்க. சின்ன சின்ன செட்பேக்ஸ் வரும், சின்ன சின்ன தோல்விகள் வரும். சிலர் உங்களை ஏமாற்றலாம், சிலர் உங்களை கைவிடலாம். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்கிறது ரொம்ப சகஜம். ஒவ்வொரு நிகழ்வுக்கும் நீங்கள் துவண்டு தான் போவேன், எனக்கு நெகட்டிவாக ஒன்று நடந்துட்டாலே நான் உட்கார்ந்துருவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா முன்னேறி போகவே முடியாது. அதனால் அடிப்படையிலேயே ஒன்று உங்களுக்கு தேவை, அதுதான் நேர்மறையான மனப்போக்கு. சின்ன சின்ன விஷயங்கள் இப்படி நடக்கிறப்போ அதை நேர்மறையாக நான் எப்படி பார்க்குறதுன்ற கேள்வியை கேளுங்க. அதை தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்கள். அதை நீங்கள் கற்றுக்கோங்க. அதை கற்றுக்கிட்டால் மட்டும்தான் உங்களால் வெற்றி அடைய முடியும். எந்த குணம் வேணால் உங்களுக்கு இருக்கலாம், ஆனால் ஒன்று இல்லாமல் நீங்கள் வெற்றி அடைய போகிறதே கிடையாது.
அதுக்கு பேர் தான் செல்ஃப் டிசிப்ளின், சுய கட்டுப்பாடு. நான் இன்றைக்கி என்ன செய்வேன்னு சொன்னனோ அதை செய்கிறேன்னா அதுக்கு பேர் சுய கட்டுப்பாடு. என்ன செய்ய மாட்டேன்னு சொன்னனோ அதை செய்யாமல் இருக்கிறது சுய கட்டுப்பாடு. எனக்கு எது நல்லது எது எனக்கு தேவைன்றது எனக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சாலும் அதை நான் தேர்ந்தெடுக்காமல் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? அதை தேர்ந்தெடுக்கக்கூடிய சக்தி எனக்கு இல்லை. அதை தேர்ந்தெடுக்கக்கூடிய சுய கட்டுப்பாடுன்றது இல்லை. இந்த சுய கட்டுப்பாடு இல்லைன்னா இவ்வளவு நேரம் சொன்ன எதை வேணாலும் நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கலாம். எதை செய்யணுன்றதுலாம் உங்களுக்கு தெரியும், ஆனால் அதை உங்களால் செய்ய முடியாமல் போயிடும். தொடர்ந்து இந்த சுய கட்டுப்பாடை பயிற்சி பண்ணணும், சுய கட்டுப்பாடை வளர்த்துக்கிட்டாகணும். அது இல்லாமல் வெற்றின்ற வார்த்தையை நீங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்கே தகுதி கிடையாதுன்னு இவர் சொல்கிறாரு. தோல்வின்றது சகஜம்தான், திரும்ப திரும்ப வரப்போகுது. உங்களை நிறைய பேர் ஏமாற்ற போகிறாங்க, நிறைய செட்பேக்ஸ் வரப்போகுது, எதிர்பாராத பல நிகழ்வுகள் நடக்க போகுது. இதிலெல்லாம் என்ன செய்யணும்? நான் முதல்ல சொன்ன மாதிரி பாசிட்டிவான மைண்ட் செட்டை வச்சுக்கலாம். ஆனால் இது எல்லாம் ரொம்ப பெரிய வரப்பிரசாதம். இது எல்லாத்தையும் நீங்கள் பயன்படுத்திக்கணும். எப்படி தெரியுமா பயன்படுத்திக்கணும்? இது எல்லா விஷயத்துலேருந்தும் நான் எதை கற்றுக்கலாம் அப்படின்ற கேள்வியை நீங்கள் கேட்கணும். ஒரு தோல்வியை நீங்கள் சந்திச்சிட்டிங்கன்னா இங்கே நான் என்ன கற்றுக்கலாம்? ஒருத்தர் உங்களை ஏமாற்றிட்டாருன்னா இங்கே நான் என்ன கற்றுக்கலாம்? ஒரு செட்பேக் வருதுன்னா இங்கே நான் என்ன கற்றுக்கலாம்? இந்த கேள்வியை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நிறைய விஷயத்தை தொடர்ந்து கற்றுப்பீங்க. ஒரு கட்டத்தில் நீங்கள் வெற்றி அடையாமல் இருக்கவே முடியாதுன்ற சூழல் உங்களுக்கு வரும். அவ்வளவு பாடங்களை நீங்கள் கற்று வச்சுக்கிட்டு இருப்பீங்க. இந்த உலகத்தில் சிம்பிளான ஒரு ரூல் இருக்குது. நிறைய உழைக்கிறவங்களுக்கு நிறைய வெற்றின்றது கட்டாயம் கிடைக்கும். இதை நீங்கள் நம்பி ஆகணும். இதை நம்ம கேள்வி கேட்டோம் அப்படின்னா நம்ம உழைக்கவே மாட்டோம். நிறைய உழைக்க பழகுங்க. 1 மணி நேரம் வேலை பார்க்கணும் அப்படின்ற சூழலில் இருந்தீங்கன்னா 1.5 மணி நேரம் வேலை பாருங்கள். தொடர்ந்து உழைச்சிக்கிட்டே இருங்க. ஒரு கோயிங் தி எக்ஸ்ட்ரா மைல் அப்படின்றதே இவர் சொல்கிறாரு. என்ன உங்கள்கிட்ட எதிர்பார்க்கப்படுதோ அதை விட கொஞ்சம் அதிகமாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றின்றது உங்களுக்கு கட்டாயம் வந்தே தீரணும். ஒரு வேலை செய்கிறதா இருக்கட்டும், ஏதோ ஒன்று பண்ணுறதா இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் நீங்களாக இனிஷியேட்டிவ் எடுக்க கற்றுக்கோங்க. யாராவது சொல்லட்டும் நான் செய்கிறேன், எனக்கு எந்தாவது ஒரு ஆர்டர் வந்தால் தான் நான் வேலை செய்வேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. உங்கள் வாழ்க்கையில் வெற்றி வேணும்னா வெற்றிக்கு தேவையான செயல்களை நீங்களாக செய்ய பழகிக்கணும். ஒவ்வொரு வேலையும் நீங்களாக எடுத்து செய்யணும், நீங்களாக இனிஷியேட் பண்ணணும், நீங்களாக தொடங்கணும். நானாக தொடங்காமல் இந்த உலகத்தில் எதுவும் எனக்கு கிடைக்க போகிறது கிடையாது. இப்போ சொன்ன ஒவ்வொரு குணாதிசயமும் வெற்றிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் இதே மாதிரி தானாக தொடங்கக்கூடிய, நம்மளாக முன்னெடுத்து ஒரு வேலையை செய்யக்கூடிய குணாதிசயமும் தேவை. எந்த வேலையாக இருந்தாலும் நானாக துவங்குவேன். யாரோ ஒரு நபர் எனக்கு சொல்லணும், யாரோ ஒரு நபர் என்னை வழி நடத்தணும், யாரோ ஒரு நபர் என்னை தலைமை தாங்கணுன்ற அவசியம் கிடையாது. நான் அந்த தலைவனாக இருப்பேன்ற முடிவெடுங்க. எல்லாத்தையும் நீங்களாவே செய்ய ஆரம்பிங்க. ஆசை வேணும், நம்பிக்கை வேணும்னு சொன்னேன். அதே மாதிரி இன்னொரு உணர்வு இருக்குது, அது பேர் உற்சாகம். எந்தூசியாஸ்டிக்காக இருக்கணும். எந்த ஒரு வேலையை நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னு முடிவெடுத்ததுக்கப்புறம் அந்த வேலையை செய்கிறதுல ஒரு பெரிய உற்சாகம் இருக்கணும். நாளை காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு இந்த வேலையை செய்ய போகிறேன் அப்படின்னா 4:45 உங்களுக்கு முழிப்பு வந்துடணும். நைட்லாம் உங்களுக்கு தூக்கமே வரக்கூடாது. அந்த அளவுக்கு உற்சாகம் இருந்தால் தான் அந்த வேலையை நீங்கள் சிறப்பாக செய்வீங்க. அந்த அளவுக்கு உற்சாகம் இருந்தால் தான் திரும்ப திரும்ப தோற்று போனாலும் அந்த விடாமுயற்சின்றது உங்களுக்கு வரும். எந்த வேலை உற்சாகத்தை கொடுக்குதோ அதை செய்யுங்க. உங்களுக்கு உற்சாகம் வரல அப்படின்னா அந்த வேலையை செய்கிறத தயவு செஞ்சு விட்டுருங்க. இல்லை அப்படின்னா செய்கிற வேலையில் உற்சாகமாக இருக்கிறது எப்படின்றத கண்டுபிடிங்க. இங்கே உற்சாகன்றது ரொம்ப முக்கியமான ஒரு இன்க்ரீடியண்ட், ஒரு பொருள். அது இல்லாமல் உங்களால் சாதிக்க முடியாது. இதே போல் நமக்கு தேவையான இன்னொரு விஷயம் தான் கண்ட்ரோல்டு அட்டென்ஷன், ஒருமுகப்படுத்தப்பட்ட கவனம். ஒரு விஷயத்தில் வேலை செய்ய போகிறேன் அப்படின்னா குறைஞ்சது 30 நிமிஷத்துக்காவது அதுலேயே என்னோடய கவனம் இருக்கணும். அந்த 30 நிமிஷத்தில் எத்தனை கவன சிதறல்கள் வேணால் வந்துட்டு போட்டோம், என்னோடய கவனத்தை அதிலேருந்து எடுக்கவே முடியாது எதாலையும் அப்படின்ற ஒரு குணம், ஒரு வைராக்கியம் நமக்கு இருந்தால் தான் வெற்றி அடைய முடியும். 30 நிமிஷம்னு ரொம்ப கம்மியாக சொன்னேன். நீங்கள் இதை தொடர்ந்து வளர்த்துக்கிட்டே இருக்கணும். ஒரு 4 மணி நேரம் ஒரு வேலையை செய்ய போகிறேன்னு நீங்கள் உட்காந்துட்டிங்கன்னா தொடர்ந்து அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். வெளியிலேருந்து எவ்வளோ பெரிய கவன சிதறல் வந்தாலும் அதுக்கு நீங்கள் தலைக்கு சாய்க்கக்கூடாது. இப்படிப்பட்ட கவனம் சிதறாமல் ஒரு வேலையை நான் செய்யணுன்னா என்ன தெரியுமா தேவை? அந்த வேலையே இருக்கிறதுலே மிகப்பெரிய கவன சிதறலாக இருக்கணும். உதாரணத்துக்கு புத்தகம் படிக்கிறது தான் என் வேலை அப்படின்னு வச்சுப்போம். இப்போ நான் ஒரு படம் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னா பக்கத்தில் இருக்கிற ஒரு புத்தகம் என்னோடய கவனத்தை சிதறடிக்கணும். படம் பார்க்க விடாமல் அந்த புத்தகம் என்ன செய்யணும். என்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய கவன சிதறல் தான் என்னோடய வேலையாக இருந்தது அப்படின்னா அங்கே அந்த வேலையை செய்கிறப்போ வேற ஒரு கவன சிதறல்ன்றது வர முடியாது. நம்ம வேலை செய்யும் போது கவன சிதறல் ஏற்படுறதுக்கு காரணம் என்னென்னா வேலையை வேலையாக பார்க்குறோம். சுற்றி இருக்கிற விஷயங்கள்லாம் ஒரு விளையாட்டாக நமக்கு தெரியுது, அது சந்தோஷத்தை தரக்கூடிய விஷயமா தெரியுது. அதனால தான் வேலை செய்கிறப்போ அதெல்லாம் நம்மளோட கவனத்தை ஈர்த்துருது. ஆனால் வேலை தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், வேலை தான் என்கிட்ட இருக்கிறதுலே மிகப்பெரிய விளையாட்டு, வேலை தான் என்கிட்ட இருக்கிறதுலே மிகப்பெரிய கவன சிதறல் அப்படின்னு இருந்ததுன்னா அந்த வேலையை செய்கிறப்போ வேறு எந்த ஒரு விஷயமும் நம்மளோட கவனத்தை ஈர்க்காது. அந்த வேலையை நம்ம பிடிச்சு செஞ்சுக்கிட்டு இருப்போம். நம்மள்ட்ட இருக்க வேண்டிய மிகப்பெரிய கவன சிதறல் நம்மளோட வேலையாக இருக்கணும். தனியாக சாதிச்சிருவேன் அப்படின்னு நினைக்கவே கூடாது. நிறைய மனிதர்களோட சேர்ந்து டீம் ஒர்க் பண்ணுறது எப்படின்றது நீங்கள் கற்றுக்கிட்டே ஆகணும். எவ்வளோ பெரிய வெற்றியாக வேணா இருக்கட்டும், ஒரு தனி மனிதன் சாதிக்கக்கூடிய விஷயமாக கூட இருக்கட்டும், ஒரு ஆக்டர் ஆகிறதா இருக்கட்டும், பார்க்குறதுக்கு அவர் ஒரு தனியாளாக சாதித்த மாதிரி தெரியும், இல்லை ஒரு சிங்கிள் மேன் அத்லட்டாக இருக்கட்டும், ஒரு ஓட்டப்பந்தய வீரராக இருக்கட்டும்,
தனியாக ஓட்டப்பந்தய வீரராகவும் ஆக முடியாது. தனியாக எந்த ஒரு சாதனையும் நீங்கள் பண்ணவே முடியாது. சுற்றி நிறைய நபர்கள் உங்களுக்கு உதவியாகணும். அதனால் டீம் ஒர்க் பண்ணுறது எப்படி, மனிதர்களை கையாளுறது எப்படி அப்படின்ற ஸ்கில்லை நீங்கள் வளர்த்துக்கிட்டா தான் வெற்றி அடைய முடியும். அடுத்தவங்களால் பார்க்க முடியாத விஷயத்தை பார்க்கக்கூடிய திறமை நமக்கு தேவை. என்னோட எதிர்காலத்துலேயும் சேர்த்து தான். என் எதிர்காலத்தில் எதெல்லாம் என்னால் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு கனவை நான் காணணும். பக்கத்தில் இருக்கிறவங்களால் அப்படி கற்பனையே பண்ண முடியக்கூடாது. உங்களை பார்த்து பக்கத்தில் இருக்கிறவன் நீ அப்படி பெரிய ஆள் ஆகிடுவ அப்படின்னு சொன்னால் உங்களுடைய கனவு அதை விட பெருசாக இருக்கணும். நீங்கள் உங்களோட கனவை நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு கற்பனையில் இருக்கீங்கன்றதை வெளியே கேட்டால் எல்லாரும் சிரிக்கணும். அவ்வளவு பெரிய ஒரு கற்பனை உங்களுக்கு தேவை, அவ்வளவு பெரிய ஒரு விஷன்றது உங்களுக்கு தேவை. இப்படி அடுத்தவங்களை சிரிக்க வைக்கிற அளவுக்கு கனவு காணக்கூடிய திறமை உங்கள்கிட்ட இருந்ததுன்னா அந்த கனவுல கொஞ்சத்தை நீங்கள் சாதித்தாலே இந்த உலகத்துக்கு மிகப்பெரிய சாதனையாக அது தெரியும். நீங்கள் ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை சாதிக்க போகிறீங்கன்னா சுற்றி இருக்கிறவங்க பல விஷயங்களை சொல்லுவாங்க. அதில் பல விஷயம் உங்களுக்கு எதிரானதாக இருக்கும், உங்கள்கிட்ட இருக்கிற குறையாக இருக்கும். என்னை பார்த்து ஒரு நபர் குறை சொல்கிறாரு, அதை கேட்ட உடனே எனக்கு மனது ஒரு மாதிரி வலி வந்துருச்சு அப்படின்றதுனால அவர் சொன்ன குறை என்கிட்ட இல்லை அப்படின்னு ஒரு அசம்ஷனுக்கு வரக்கூடாது. சில சமயம் நம்ம என்ன நினச்சிருவோம்னா, நம்மளை பார்த்து ஒரு நபர் குறை சொல்கிறப்போ அந்த நபர் சொன்ன குறையை கேட்டு என்ன நான் மாற்றிக்கிட்டா என்னோட தனித்தன்மையை இழந்துருவேன் அப்படின்னு நம்ம நினைப்போம். சில சமயம் அது நடக்கும், ஆனால் பல சமயத்தில் அது நடக்காது. உண்மையாகவே ஒரு நபர் உங்களை பார்த்து நீ செய்கிறது அவ்வளவு சிறப்பாலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நகர்ந்து போனாருன்னா அதை நம்ம மேலே ஒரு வஞ்சகத்தோடு அவர் சொல்லிட்டாரு அப்படின்னு எடுத்த உடனே எடுத்துக்கக்கூடாது. என்னோடய வீடியோவை பார்த்துட்டு இதெல்லாம் நல்லாவே இல்லை அப்படின்னு ஒரு நபர் சொல்லிட்டாரு அப்படின்னா அவர் சொன்ன உடனே ஓகே இவர் வஞ்சகத்தோடு சொல்கிறாரு, நம்ம மேலே ஒரு வன்மத்தினால இப்படி சொல்கிறாரு அப்படின்னு நான் எடுத்துக்கக்கூடாது. அவர் சொன்னது உண்மையான ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். சில சமயம்தான் நம்மளோட தனித்தன்மை அங்கே கெட்டு போகும். பல தடவை நம்மளோட தனித்தன்மையை உருவாக்குறதே அடுத்தவங்க நம்மளை பார்த்து குறை சொல்கிறது தான். அந்த குறைக்கு காது கொடுங்க, என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்க. உண்மையாக அந்த குறை இருக்கான்னு ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள், இருந்தால் மாற்றிக்கோங்க. இங்கே தான் உங்களுக்கான ஸ்கில் அப்படின்றது தேவை. எந்த குறைலாம் உண்மையான குறைகள், எந்த குறைலாம் ஜஸ்ட் வன்மத்தினால வருதுன்றதை நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஸ்கில் தேவை. அந்த ஸ்கில்லை நம்மளாக தான் நம்ம வளர்த்துக்கணும். யாராலையும் அதை சொல்லித்தர முடியாது. உங்களுக்கு தேவையான இன்னொரு குணாதிசயம் என்ன தெரியுமா? தன்னம்பிக்கை. உங்கள் மீது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வேணும். தன்னம்பிக்கைனா என்ன? நான் எதை வேணால் செஞ்சுருவேன், நான் தோற்றே போக மாட்டேன் அப்படின்றது தன்னம்பிக்கை கிடையாது. இந்த வேலையை செஞ்சால் நான் தோற்று போவேன்னு எனக்கு தெரியும், ஆனால் தோற்று போகிறது தப்பு இல்லையே அப்படின்னு நினைக்கிறது தான் தன்னம்பிக்கை. தோற்றே போக மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறது தன்னம்பிக்கை கிடையாது. அது ஓவர் கான்ஃபிடென்ஸ் அப்படின்னு சொல்லலாம், அதீத நம்பிக்கைன்னு சொல்லலாம். ஆனால் நான் தோற்று தான் போவேன், ஆனால் தோற்று போனாலும் திரும்ப என்னால் அதே விஷயத்தை செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறது தான் தன்னம்பிக்கை. இந்த தன்னம்பிக்கை கட்டாயம் எல்லாருக்கும் தேவை, யாரெல்லாம் சாதிக்கணும்னு நினைக்கிறாங்களோ. என் கூட இருக்கிற எல்லா நபர்களும் நான் வெற்றி அடைஞ்சால் சந்தோஷப்படணும், நான் ஒரு சாதனையை பண்ணால் கை தட்டணும், நான் தோற்று போனேன் அப்படின்னா அங்கே கை தட்டி சிரிக்கக்கூடாது. இப்படிப்பட்ட நபர்களை மட்டும்தான் என் கூட நான் வச்சுப்பேன். என்னோட தோல்வியை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய நபர்களோ, என்னோட வெற்றியை பார்த்து பொறாமப்படக்கூடிய நபர்களோ இந்த உலகத்தில் இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் என்னோட சர்க்கிளில் அவங்களுக்கு இடம் கிடையாது, என் வாழ்க்கையில் அவங்களுக்கு இடம் கிடையாது. அவங்கள நான் என் கூட வச்சுக்க மாட்டேன், அவங்க கூட என்னோட நேரத்தை நான் பகிர்ந்துக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு முக்கியமான முடிவை நீங்கள் எடுக்கணும். சில நபர்கள் உங்கள் கூட இருப்பாங்க, ஆனால் உங்களோட தோல்விக்கு சந்தோஷப்படுவாங்க. நீங்கள் வெற்றி அடைஞ்சால் அங்கே நெகட்டிவாக ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட நபர்களை ஒதுக்கி வைக்காம வெற்றின்ற ஒரு வார்த்தையை சொல்லவே செய்யாதீங்க. வெற்றிக்கு தேவையான இன்னொரு மந்திர வார்த்தை பேர் தான் தைரியம். தைரியம்னா என்ன? போய் 10 பேரை அடிக்கிறதோ, நான் எந்த மாதிரியான சாகசம்லாம் பண்ணுறேன் பாருன்னு காட்டுறதோ கிடையாது. சரியான செயலை இந்த உலகமே எதிர்த்தாலும், சரியான செயலை செய்கிறதுக்கு எனக்கே சோம்பேறித்தனமாக இருந்தாலும் அந்த சரியான செயலை செய்கிறதுக்கு பேர் தான் தைரியம். எது சரியோ அதை செய்கிறது தான் தைரியமே தவிர பெரிய சாகசங்களோ 10 பேர் அடிக்கிறதோ தைரியம் கிடையாது. அந்த தைரியத்தை நீங்கள் வளர்த்துக்கிட்டாகணும். உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் 100% பொறுப்பு நீங்களாக இருக்கணும். எப்போ கடைசியாக உங்கள் வாழ்க்கையில் நடந்த பிரச்சனைக்கு இதுதான் காரணம்னு வெளிப்புற நிகழ்வை சொல்லியிருக்கீங்க? உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு பிரச்சனைக்கு இவன் காரணம் அவன் காரணம்னு எப்போ குறை சொல்லியிருக்கீங்க? இப்படி எப்பயாவது குறை சொல்லியிருந்தீங்க அப்படின்னா அந்த குறைனால தான் நீங்கள் இப்போ முன்னேறாமல் இருக்கீங்க. வாழ்க்கையில் எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் போகிறதுக்கான அனைத்து செயலும், என்னோடய வாழ்க்கையில் எது நடந்தாலும் அதுக்கு 100% பொறுப்பு என்கிட்ட இருக்கணும். உண்மையாகவே என் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய கெட்ட விஷயங்களுக்கு 100% நான் காரணமாக இருக்க மாட்டேன். நான் காரணமாக இல்லைன்றதுனால அது என்னோடய பொறுப்பு இல்லை அப்படின்றது கிடையாது. பொறுப்புக்கும் காரணத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. எனக்கு ஒரு மிகப்பெரிய நஷ்டம் வந்துருச்சு, நான் ஒரு மிகப்பெரிய தோல்வியில் இருக்கேன், அதுக்கு காரணம் வேறு ஒரு நபராக இருக்கலாம், காரணம் வெளிப்புற நிகழ்வுகளாக இருக்கலாம், தப்பே கிடையாது. ஆனால் அதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு என்னோடது. என் வாழ்க்கையில் எது நடந்தாலும் அதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு என்னோடது. ஏன்னா வாழ்க்கை என்னோடது,
அதை சரி செஞ்சால் எனக்கு தான் நல்லது நடக்க போகுது, வேறு யாருக்கோ இல்லை வெளிப்புற நிகழ்வுக்கோ நல்லது நடக்க போகிறது கிடையாது. அப்போ அதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு என்னோடது. காரணத்தை பற்றி இங்கே பேச வேணாம், பொறுப்பை பற்றி மட்டும்தான் பேசணும். அந்த பொறுப்பு எப்போவுமே நம்மக்கிட்ட தான் இருக்கணும் 100%. எந்த மாதிரி வெற்றி அடையணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி மனிதர்களை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. நீங்கள் எந்த வெற்றியை அடையணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வெற்றி அடைஞ்ச நபர் என்னெல்லாம் செஞ்சுருக்கிறாரு, எப்படிலாம் பிஹேவ் பண்ணுறாரு, எந்த மாதிரி பயிற்சி பண்ணுறாரு, எந்த மாதிரி நடந்துக்கிறாருன்ற உன்னிப்பாக கவனித்து அதையே நீங்களும் செஞ்சீங்கன்னா அவர் அடைஞ்ச அதே சாதனையை நீங்கள் அடையிறதுக்கான வாய்ப்புன்றது அதிகரிக்கும். ஒரு நபரை பர்ஃபெக்டாக மாடல் பண்ண கற்றுக்கோங்க. நான் எந்த மாதிரி வெற்றி அடையணும்னு நினைக்கிறேனோ அந்த மாதிரியான ரோல் மாடல்ஸ் எனக்கு நிறைய தேவை. அவங்களோட பிஹேவியர்ஸை நான் கவனிக்கணும், அவங்களோட குணாதிசயங்கள், அவங்களோட கேரக்டரை கவனித்து அதுக்கேற்ற மாதிரி என்னென்னா மாற்றிக்கணும். இப்போ சொன்ன எல்லாத்த விட முக்கியமான ஒரு விஷயம் பேர் என்ன தெரியுமா? பொறுமை, காத்திருப்பு. நீங்கள் எவ்வளவு தான் கடினமாக உழைச்சாலும், எவ்வளவு தான் செல்ஃப் டிசிப்ளின்டாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஆசை வச்சுருந்தாலும் அதை அடையிறதுக்கு நேரம்ன்றது கண்டிப்பாக எடுக்கும். நீங்கள் நினைக்கிறத விட அதிகமான நேரத்தை அது எடுத்துக்க தான் போகுது. ஜஸ்ட் நான் ஒரு வருஷத்தில் இந்த இடத்துக்கு போயிடுவேன்னு நினைக்கிறதுனால போக மாட்டீங்க. 10 வருஷம் கூட ஆகலாம். எத்தனை வருஷம் ஆகணும் அப்படின்றது இங்கே யாராலையும் தீர்மானிக்க முடியாத விஷயம். உங்களால் தீர்மானிக்க முடிஞ்ச விஷயம் என்னென்னா, எத்தனை வருஷம் ஆனாலும் நான் பொறுமையோடு திரும்ப திரும்ப இதை செய்வேன், பொறுமையோடு காத்திருப்பேன் அப்படின்றது தான். பொறுமையோடு காத்திருக்கிறவங்களுக்கு தான் வெற்றின்றது கிடைக்கும். பொறுமையோடு காத்திருக்கிறது எப்படின்றத கற்றுக்கோங்க. இந்த விஷயங்கள் தான் இந்த புத்தகத்துலேருந்து நான் கற்றுக்கிட்ட ரொம்ப பெரிய மந்திரம். இந்த புத்தகத்தை நிறைய பேர் ரொம்ப போரிங்காக இருக்கும், நிறைய அட்வைஸாகவே வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் இந்த புத்தகத்தை ரொம்ப டீட்டெயிலாக சாப்டர் பை சாப்டர் நான் பேசலை. ஆனால் இந்த புத்தகத்தில் ரொம்ப 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 முக்கியமான பாடங்கள் நிறையா இருக்குது. உண்மையாக சொல்லணுன்னா வெற்றிக்கு தேவையான அனைத்து ரகசியங்களும் இந்த புத்தகத்தில் இருக்குது. ஆனால் உண்மையாக படித்து பார்த்தோன்னா கொஞ்சம் போரிங்காக தான் இருக்கும். புத்தகம் எழுதி ரொம்ப வருஷம் ஆகுது. ஸோ ஆங்கில நடையும் நமக்கு போரிங்காக இருக்கும். ஒரு விஷயத்தை ரொம்ப நேரம் பேசுகிறாங்களே அப்படின்னு நமக்கு தோணும். அப்படி போரிங்காக இருக்குன்றதுக்காக இந்த புத்தகத்தை நீங்கள் படிக்காமல் விடக்கூடாது. கொஞ்சம் போரிங்காக இருந்தாலும் அங்கங்கே நான் இப்போ சொன்ன மாதிரி பெரிய ரகசியங்கள் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் திரும்ப நீங்கள் எடுத்து படித்து பாருங்களேன், இல்லை நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் ஒரு நோட்டில் எடுத்து எழுதி பாருங்களேன். வெற்றிக்கு அதை விட வேறு என்ன தேவை அப்படின்னு உங்களுக்கு தோணும். அது எல்லாத்தையும் நீங்கள் வளர்த்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ பெரிய வெற்றியாவனா இருக்கட்டும் அது கட்டாயம் உங்களுக்கு வந்து சேரும். மிகப்பெரிய பணக்காரன் ஆகணுமா ஆகிடுவீங்க, மிகப்பெரிய சாதனையாளன் ஆகணுமா ஆகிடுவீங்க. இது எல்லாத்தையும் நான் ரொம்ப வேகமாக ரஷ் பண்ணி சொன்ன மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஏன்னா ரொம்ப இழுத்து சொன்னேன்னா உங்களால் அதை பார்க்க முடியாது, போர் அடிக்கும். அதனால தான் குயிக்காக பாயிண்ட்டாக நான் சொல்லணும்னு நினச்சேன். ரொம்ப குயிக்காகவும் சொல்லியிருந்தேன். இப்படி சொன்னது ஒர்க் அவுட் ஆனதா இல்லை ஏதோ ரஷ் பண்ணி ரொம்ப வேகமாக நான் ஏதோ ஒரு விஷயத்தை கக்கனா மாதிரி இருந்ததா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ நான் சொன்னதுலேயே எந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப புதுசாக இருந்தது? ஆமாம் இல்லை, ரொம்ப சிம்பிளான விஷயம், ஆனால் இதை நான் புரிஞ்சிக்காமல் இருந்தேனே, என்னோடய வெற்றிக்கு இது தேவைன்னு நான் நினைக்காமல் இருந்தேனே அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.